கள்ள சாராயத்திற்கான மெத்தனால் எங்கிருந்து வந்தது என தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெளிவாக விளக்கியுள்ளார். தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டி. புதுவை வளர்ச்சி திட்டங்கள் குறித்து புதுச்சேரி கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் பிரதமருடன் சந்திப்பு. நவீன வசதிகளுடன் அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடும் விளையாட்டு மைதானம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பு. ஏனாம் கலவர வழக்கில் ஆவணங்களை மாற்றிய எஸ்ஐ மாஜி இன்ஸ்பெக்டருக்கு 2 ஆண்டு சிறை. புதுச்சேரி சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு அரசு வழங்கும் மனிதாபிமான நிவாரண உதவியை அரசியலாக்கி விமர்சிப்பது சரியல்ல என்று தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட 17 பேர் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்தும் மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அசம்பாவிதமான சம்பவத்தால் தற்போது வரை 168 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பெண்கள், 1 திருநங்கையும் அடங்குவர். தற்போது வரை 48 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 25 பேரும், புதுச்சேரி ஜிப்மரில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 16 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும் என 3 பெண்கள், 1 திருநங்கை உள்ளிட்ட 48 பேர் மரணமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை, திருச்சி, சேலம், விழுப்புரம் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு 67 மருத்துவர்களும், கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள் என மொத்தம் 220 பேர் முழு நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி 600 படுக்கைகளுடன் கூடிய பெரிய மருத்துவமனை இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இன்னும் 50 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. மெத்தனால் பாதிப்பிற்கு உள்ளானவர்களுக்கு உடனடியாக பார்வை பறிபோகும். இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை மருத்துவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான பல்வேறு வகையான சிகிச்சைகளும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. மது அருந்தி நீண்ட நேரமானவர்களின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்பும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் அதிகமான இறப்புகளை சந்திக்க நேர்ந்தது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் ஜிப்மர் மருத்துவமனையில் 9 பேர் அவசர சிகிச்சை வார்டிலும் 8 பேர் பொது வார்டிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 4 பேர் மிக கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த மருத்துவமனை நிர்வாகம் அனைத்து வகையான சிகிச்சைகளையும் 200% செய்து கொண்டிருக்கிறது. சேலத்தில் 31 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 23 பேர் நல்ல முறையிலும் 8 பேர் கவலைக்கிடமான நிலையிலும் உள்ளனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் ஒமேப்ரசோல் மருந்து கையிருப்பில் இல்லை என்று குற்றம் சாட்டினார். உடனடியாக நான் அது குறித்து அதிகாரிகளுடன் ஆராய்ந்த போது தமிழகம் முழுவதும் 4,42,00,000 மாத்திரைகள் கையிருப்பில் இருக்கிறது. இவ்வளவு மருந்து கையிருப்பில் இருக்கும் பொழுது பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசுவது எதிர்க்கட்சித் தலைவருக்கு அழகல்ல. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருந்து பற்றாக்குறை என கூறியிருப்பதும் தவறான தகவலாகும். கள்ளச்சாராயத்திற்கான மெத்தனால் எங்கிருந்து வந்தது என தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவாக விளக்கியுள்ளார். ஆகவே புதுச்சேரியிலிருந்து வந்தது என தமிழக அரசு எப்போதும் குற்றம் சாட்டவில்லை. புதுச்சேரியும் தமிழகத்தின் அங்கம்தான். ஏற்கனவே மரக்காணம் பகுதியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி தற்போதைய சம்பவம் நடந்துள்ளது. கடந்த 2001 அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 53 பேர் இறந்துள்ளனர். 200 பேருக்கு பார்வை பறிபோயுள்ளது. குஜராத்தில் 7 ஆண்டுகளில் 8 கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அதனால் அந்த மாநில முதல்வர்களை யாரும் பதவி விலக சொல்லவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யும் எடப்பாடி பழனிசாமி மோசமான அரசியலை கையில் எடுத்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு அரசு வழங்கும் மனிதாபிமான நிவாரண உதவியை அரசியலாக்கி விமர்சிப்பது சரியல்ல. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்காக அரசு நிவாரணம் வழங்கியுள்ளது என்று அவர் கூறினார். டெல்லி சென்ற புதுச்சேரி கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி சென்றுள்ள ஜார்க்கண்ட், தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஜார்க்கண்ட், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தார். மத்திய அரசு தொடர்ந்து அளித்து வரும் ஒத்துழைப்பிற்கு மக்கள் சார்பாக தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
புதுச்சேரியில் அனைத்து விளையாட்டுகளையும் ஒரே இடத்தில் விளையாடும் விதமாக நவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட விளையாட்டு மைதானத்தை லாஸ்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவையில் டென்னிஸ், பேட்மிண்டன், கிரிக்கெட், கால்பந்து, வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை ஒரே இடத்தில் விளையாடும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதுச்சேரியிலேயே மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு மைதானத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவரும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநருமான VPS ரமேஷ்குமார் ஆகியோர் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மைதானத்தின் நிர்வாகிகள் ஜெகத்குமார், குணசேகர், வேல்முருகன், ராம், ஈஸ்வர், சிவகாந்தன், சரண்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள், உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஏனாம் கலவர வழக்கில் ஆவணங்களை மாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் மாஜி இன்ஸ்பெக்டருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி CBI நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் ரீஜென்சி செராமிக் என்ற டைல்ஸ் கம்பெனி உள்ளது. இக்கம்பெனி தொழிலாளர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி சம்பள உயர்வு தொடர்பாக போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இந்நிலையில் போலீஸ் காவலில் இருந்த தொழிற்சங்க தலைவர் முரளிமோகன் மர்மமான முறையில் இருந்தார். இதனை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. தொழிற்சாலையில் நிறுத்தி வைத்திருந்த லாரிகள், பேருந்து, பைக்குகள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. போலீஸ் நிலையம் சூறையாடப்பட்டது. போலீசாரின் தடியடி, துப்பாக்கிச் சூட்டில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கம்பெனியின் மேலாண் இயக்குனர் கொலை செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் சூறையாடியது தொடர்பாக 84 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவர்களில் 46 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஏனாமின் அப்போதைய இன்ஸ்பெக்டர் பெரியசாமி, சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரசாமி மீது சதித்திட்டம், ஆவணங்களை மாற்றி எழுதிய பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு புதுச்சேரி CBI நீதிமன்ற நீதிபதி பாலமுருகன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் பெரியசாமி தற்போது புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரசாமி ஆகியோருக்கு தலா 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கடலூர் தேசிய நெடுஞ்சாலை கன்னியகோயில் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சென்டர் மீடியனை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது. மேலும் விபத்துக்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவினர் கன்னியகோவில் முதல் முள்ளோடை வரையில் சென்டர் மீடியன் சிமெண்ட் தடுப்பு கட்டை அமைக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் கண்டபடி கடந்து செல்ல முடியாத நிலை இருந்ததால் விபத்துக்கள் ஓரளவிற்கு தடுக்கப்பட்டது. இருப்பினும் பொதுமக்களின் வசதிக்காக அங்குள்ள திருமண மண்டபம் அருகே சாலையில் இருந்த சென்டர் மீடியன் அப்புறப்படுத்தப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அங்குள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சோலார் ஒளிரும் எச்சரிக்கை விளக்கு அமைத்து வழி ஏற்படுத்தினர். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பவே பணியை நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் மீண்டும் அங்குள்ள தடுப்பு கட்டையை அப்புறப்படுத்தினர். இதனால் விபத்துக்கள் அதிக அளவில் நடைபெறும் சூழல் இருந்தது. இதனை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் தடுப்பு கட்டையை கொண்டு வந்து சென்டியர் மீடியனை மூடினர். இந்நிலையில் மீண்டும் மதுக்கடைக்கு எதிரே இருந்த சென்டியர் மீடியனை கடந்த வாரம் ரகசியமாக மர்ம நபர்கள் திறந்தனர். மக்கள் எதிர்ப்பை மீறி முக்கிய அரசியல்வாதியின் துணையுடன் இது நடந்துள்ளதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் தாயப்பன் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் இன்று காலை கன்னியகோவிலில் கடலூர் புதுச்சேரி சாலையில் திடீர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த கிருமாம்பாக்கம் போலீசார் அவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராக செயல்படும் அரசியல்வாதிகளை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். அமைச்சரின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க பொதுக்குழு முடிவின்படி போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கடந்த 18ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் இறங்கினர். கல்வி அமைச்சர் அழைப்பின் பேரில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். அரசு செயலர் ஜவஹர், உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் மோகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் ஆசிரியர் சங்க பொதுக்குழு முடிவின்படி போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வகுப்புகள் 21ஆம் தேதி முதல் வழக்கம் போல் நடைபெறும் என்று ஆசிரியர் சங்க தலைவர் இளன் சேரலாதன் தெரிவித்தார். ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கைகளான பல்கலை ஆட்சி மன்ற குழுவை உடனடியாக நிறுவுதல், பதவி உயர்வு கோப்புக்கு உடனடியாக ஒப்புதல் அளித்தல், காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும்
ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் காலி பணி இடங்களை உடனே நிரப்புதல் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் அரசின் உயர்கல்வித்துறை விரைவில் நிறைவேற்றும் என்று கல்வி அமைச்சர் உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த அனைத்து சங்கங்களுக்கும் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் செயலாளர் கல்பனா, சந்தானலட்சுமி, ஜெயபாரதி மற்றும் அஜய் விமல்ராஜ் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சார்ந்த குடும்ப தலைவரை இழந்தவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த 43 பயனாளிகளுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 41 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தலா 30,000 வீதம் 12,30,000 2 குடும்பங்களுக்கு தலா 75,000 என மொத்தம் 13,80,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை அந்தந்த குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அலுவலக ஊழியர்கள் பலர் உடனிருந்தனர். மணவெளி தொகுதியில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவரை இழந்தவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 26 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 30,000 மற்றும் ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 75,000 என மொத்தம் ரூபாய் 8,55,000 ரூபாய்க்கான உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை அந்தந்த குடும்பங்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இன்று காலை தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், பாஸ்கர், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் மணி, சிவா, சகாயராஜ் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைபராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வெள்ளியால் ஆன புதிய நாகாபரணம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான காசிக்கு வீசம் மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் சிவலிங்கத்திற்கு வெள்ளியாலான நாகாபரணம் சாற்றப்பட்டது. நேற்று ஆனி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வெள்ளியாலான நாகாபரணம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவைச் சேர்ந்த வெங்கையா சீனிவாசன் என்பவரது உபயத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 8.5 கிலோ வெள்ளியால் ஆன நாகாபரணம் செய்து இவ்வாலயத்திற்கு வழங்கியிருக்கிறார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடாக இவ்வாலயத்தில் சிறப்பு யாக வைபவம் நடைபெற்று நாகாபரணம் ஆலய உட்புறப்பாடாக வலம் வந்து மூலவருக்கு சாற்றப்பட்டு கலசாபிஷேகம் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனையடுத்து நாகாபரணத்தை ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், வேளாண் துறை அமைச்சர் துணைவியார் ஆகியோர் முன்னிலையில் இவ்வாலயத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு ஜோதி தரிசன வழிபாடும் அன்னதானமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். வானூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் இரும்பை கிளையில் ஜிபி சுரேஷ், விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி தலைவர் தலைமையிலும் இரும்பை கிளை தலைவர் ராஜா முன்னிலையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக போத்துறை SS சசிகுமார் வருகை தந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் கிளை நிர்வாகிகள் மகேஷ், கார்த்தி, ரட்சகன், ராஜேஷ், வசந்த், வினோத் இவர்களுடன் புதுச்சேரி மாநில நடிகர் யூனியன் துணைத் தலைவர் சரண் ஜெயராமன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் 42 லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி 2,50,00,000 ரூபாய் மதிப்பில் 11 ஜீப்புகள், 9 4 சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் 133 இருசக்கர வாகனங்கள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளன. அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் 42,02,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பான்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார்.
ஒருங்கிணைப்பு மையத்தில் புதுச்சேரி நகர் கடல் பகுதி பாதுகாப்பிற்கான அனைத்து நவீன வசதிக்கான சாதனங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக புதுச்சேரியில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துடன் புதுவை காவல்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதையும் காவல்துறை தலைமை இயக்குநர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் விசசாராய உயிரிழப்பிற்கு காரணமான மெத்தனால் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்டது என்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் இதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காக்காமல் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ள விஷசாராயம் குடித்ததில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தற்பொழுது 17 நபர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிதியுதவி மற்றும் பிரெட் பழங்கள் வழங்கி ஆறுதல் கோரினர். மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து உயர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும் பொழுது புதுச்சேரியிலிருந்து எத்தனால் கடத்தி வரப்பட்டதாக கூறியுள்ளார். புதுச்சேரியிலிருந்து எத்தனால் கடத்தி செல்லப்பட்டதா என முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிக்க வேண்டும். இது சம்பந்தமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது புதுச்சேரியிலிருந்து எத்தனால் கடத்தப்படவில்லை, புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தப்பட்டதாக எங்களது முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கவில்லை என்று ஒரு பொய் தகவலை கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் கூறிய கருத்தையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்திருப்பது உண்மையை திசை திருப்பும் செயலாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். கள்ளசாராய பிரச்சனையில் தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு உள்ளதால் தமிழக காவல்துறையினர் விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி அடுத்த நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி மகோத்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணமும் அர்ஜுனன் தவநிலை உபன்யாசமும் அரவான் கலபலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று நண்பகல் படகுளம் நிகழ்ச்சியும் மாலை தீமிதி திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் நவமால் மருதூர் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முப்பால் இலக்கிய பேரவையின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பாவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்றது. முப்பால் இலக்கிய பேரவையின் தொடக்க விழா முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாவலர்களுக்கு அடையாள அட்டை விருதுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை முனைவர்கள் பாஞ்ச் ராமலிங்கம், சுமதி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். விழாவில் முனைவர் பச்சையம்மாள் பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். கவிஞர் கவியுகன் தலைமை உரையாற்றினார். விழாவில் பாவலர்கள் வீரசேகரன், பிராங்க்லின், பிரான்சுவா, காமராசு, பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறையின் அலட்சிய போக்கினால் புசி வீதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதாகவும் பாதாள கழிவுநீர் வாய்க்காலை முழுமையாக சீர் செய்து தரும்படியும் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புசி வீதியில் சாலை உள்வாங்கி திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் சில நாட்களாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை கழகத்தினருடன் சென்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பின் காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே சுமார் 50 மில்லிமீட்டர் டயா 6 மீட்டர் வரை புதிதாக பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஏற்கனவே 2,25,00,000 ரூபாய் செலவில் ஒசிவீதி சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை தேர்தலுக்கு முன்பே நடந்துவிட்டது. ஆனால் மழை பெய்தால் தண்ணீர் நிற்க இந்த பாதாள கழிவுநீர் வடிகால் அடைப்பு பிரச்சனை தான் காரணம். பொதுப்பணித்துறை அலட்சிய போக்கினால் தான் பள்ளம் விழுந்துள்ளது. இது 2வது முறை. அண்ணா சிலையிலிருந்து சின்னமணிகுண்டு முதல் ஆம்பூர் சாலை பெரிய வாய்க்கால் வரை முழுமையாக பாதாள வடிகால் மேனுவல் சரிபார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார்,
கழக துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், விநாயகமூர்த்தி, காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்காலில் உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையலிடும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிவனடியார் கோலத்தில் வீதி உலாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நேற்று காலை விமர்சையாக துவங்கி இரவு வரை நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாம்பழங்கள் இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து பிச்சாண்டவருக்கு காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் உணவு அளிக்கும் நிகழ்வான அமுதுபடையில் நிகழ்ச்சி மகா தீபாராதனையுடன் நடைபெற்றது. அமுதுபடையில் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். புதுச்சேரி ஆர்எல்வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகளின் 2வது பட்டியலை பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் முந்தைய மாநில கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில மகளிர் அணி, இலக்கிய அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி போன்ற அணி நிர்வாகிகளையும் உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, ஒசூடு, ஏம்பலம், வில்லியனூர், இந்திரா நகர் ஆகிய 7 தொகுதிகளுக்கும் தொகுதி அமைப்பாளர்களையும் 6 மாநில நிர்வாகிகள் கொண்ட முதல் பட்டியலையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 3 பெண்கள் உட்பட 6 மாநில நிர்வாகிகள் கொண்ட 2வது பட்டியலை ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் என்ற முறையில் இந்த அறிக்கையின் மூலம் வெளியிட்டுள்ளார். அதன்படி மாநில பொதுச் செயலாளர்களாக 7ஆம் தொகுதி அரசாதி போசியா, உழவர்கரை தொகுதியைச் சார்ந்த அறம் நிசா, வழக்கறிஞர் அன்பழகன் ஆகியோர் பொதுச் செயலாளராகவும், மாநில செயலாளராக அரியாங்குப்பம் தொகுதி ராகவன், காமராஜர் நகர் தொகுதி கலா, உப்பளம் தொகுதி பொன்னிராஜம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் மாநில தலைவர் சிவகுமாரன், மாநில பொதுச் செயலாளர் மாஸ்கோ, மாநில பொருளாளர் கோமதி, இளைஞரணி தலைவர் ரவிவர்மன், இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் சீனிவாசன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணி, பசுமொன் பார்வதி, சோஃபியா ஆகியோர் இந்த அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் என்பதை இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்தது பூஜையில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6635 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய் 50 காசுகள். கள்ள சாராயத்திற்கான மெத்தனால் எங்கிருந்து வந்தது என தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெளிவாக விளக்கியுள்ளார். தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டி. புதுவை வளர்ச்சி திட்டங்கள் குறித்து புதுச்சேரி கவர்னர் CB ராதாகிருஷ்ணன் பிரதமருடன் சந்திப்பு. நவீன வசதிகளுடன் அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடும் விளையாட்டு மைதானம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பு. ஏனாம் கலவர வழக்கில் ஆவணங்களை மாற்றிய SI மாஜி இன்ஸ்பெக்டருக்கு 2 ஆண்டு சிறை. புதுச்சேரி CBI நீதிமன்றம் தீர்ப்பு. காவல்துறையினருக்கு 42 லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் அடங்கிய ஒருங்கிணைப்பு மையம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பு. விஷ சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் நிதி மற்றும் பிரெட் பழங்கள் அளித்து உதவி.